ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே ப்ரிப்ரேஷன் தான். சண்டே நைட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு மண்டேலேருந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. அதனால் அவளுக்கு வந்து மெயினாக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்கூலில் நிறையா கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. அவளுக்காக தான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்நாக்ஸு ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை தான், இன்னொன்று வந்துட்டு நட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது ஒரு உருண்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவள் வந்து அதில் டேட்ஸ் போட்டு கொடுத்தா அவள் சரியாக சாப்பிட்றது இல்லைங்க. அதனால இந்த தடவை கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க. வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி வறுத்ததே நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து லேசாக சூடு பண்ணி நான் ஃபஸ்ட்டே வந்து தட்டில் எடுத்து போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு கருப்பு எள் வணக்கி எடுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும், வறுக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் அதை வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. இந்த தடவை வந்துட்டு நட்ஸ் லட்டுவில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒயிட் செசமி சீட் வந்து நியூவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராவே இந்த தடவை வந்து ஒயிட் செசமி தான் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் வெல்லம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் இன்க்ரீடியண்ட்டும் எனக்கு சேம் தான். அடுத்தது வந்து என்னென்னா, கொஞ்சம் இந்த மார்னிங்கில் வந்து நான் காஃபி டீ குடிக்கிறத ஸ்கிப் பண்ணியிருக்கேங்க. ஈவினிங்னால் அதுவும் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மட்டும் குடிக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் யோசிச்சுட்ருக்கேன். அதனால் வந்து மார்னிங் குடிக்கிறதுக்கு வந்துட்டு சம் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணலாம். ஒரு காஃபி மாதிரி, இந்த வர காஃபியெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறதுக்காக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் 1/2 கப்பு தாங்க. எல்லாமே 1, 2 மெஷர்மெண்ட் தான். சீரகம் 1/2 கப்பு, ஃபீனல் சீடு அதாவது சோம்பு 1/2 கப்பு, 2 ஈக்குவல் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை, ஒரு 4, 5 கிராம்பு, சுக்கு, ஒரு 2 ஸ்பூன் பெப்பருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹனீஸு. நீங்கள் வந்து பட்டை கிராம்பு வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க, ஸ்டார் ஹனீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்துட்டு ஆட் பண்ணி கேட்குறேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா, ரொம்ப போட்டு வறுக்கிறதெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் லேஸாக வறுக்கிறது தான். அதனால் இதில் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். இங்கே யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா ஹேசல்நட் காஃபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி பவுடர் வால்மார்ட்டில் எல்லா பக்கமுமே உங்களுக்கு கிடைக்கும். ஹேசல்நட் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கிளாசிக் டீ கஃபே, இது 2மே ஃபில்டர் காஃபி தான். இது 2மே தனித்தனியாக போட்டு குடிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஹேசல்நட் வந்து தனியாக போட்டு குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ஹேசல்நட் வேணும். ஸோ ஒரே ஒரு ஃபில்ட்ரு தான் இருக்குது. அதனால் ஹேசல்நட் 1 ஸ்பூன் போட்டுட்டு, டீ கஃபே வந்து ஒரு 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஃபில்டரை போட்டு வச்சுட்டேன். வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபில்ட்ரு போட்டுட்டோம் அப்படின்னா முடிக்கிறப்போ காஃபி குடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அதனால தாங்க முன்னாடியே வந்துட்டு இந்த ஃபில்ட்ரு வேலையை முதல்ல முடிச்சுக்கிட்டேன். அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கருப்பு எள்ளு வந்து பார்த்திங்கன்னா, சாரிங்க நான் இதில் வந்து மெஷர்மெண்ட் இல்லை, பட் ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 கப்பு கருப்பு எள்ளு போட்டிருப்பேன். 2 கப்பு, ஒரு கப்பாக நான் வந்து சின்ன பேனை எங்கிட்ட இருக்குது, வடைச்சட்டியில் போட்டு வறுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதில் போட்டிருக்கேன். வடைச்சட்டினா கொஞ்சம் குறுகலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. இது கொஞ்சம் ஓப்பனாக கொஞ்சம் இதாக இருக்காங்காட்டி வறுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் போட்டுக்கிட்டேன். எதுலேயோ ஒன்று போட்டு வறுக்க வேண்டியது தான், இதுதான் நம்மளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு எது கையில் கிடச்சதோ அதில் எடுத்து போட்டு வறுக்க வேண்டியது தாங்க. இன்றைக்கி வந்து இந்த பேன் வந்து கொஞ்சம் எல்லாமே வறுக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் வடைச்சட்டியை விட இதை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. ஒரு கப்பாக போட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் தான் பேலன்ஸ் எள் இருக்குதுங்க. மற்ற முக்கால்வாசி நான் வந்து இன்றைக்கே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் வேணா ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வாங்கி கொடுக்குறது கூட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக தாங்க இந்த மாதிரி இது. அவளுக்கு அந்த லட்டு மாதிரி முழுசாக கொடுத்தா தான் அதாவது நல்லா அரைச்ச மாவு மாதிரி இருந்தால் தான் குழந்தைக்கு சாப்பிடுவாங்க. இந்த கடிக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டாக இந்த சாக்லேட் மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு அவங்களுக்கு அது பிடிக்கலங்க என் பொண்ணுக்கு. அதனால தான் நான் இந்த தடவை இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கருப்பு எள்ளை வந்துட்டு 2 கப்பு வறுத்துட்டு
அது அவ்வளோதாங்க. கருப்பு எள்ளு, நிலக்கடலை ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்த எள்ளு உருண்டைக்கு. நான் வந்துட்டு அடுத்தது நட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதில் 1 கப்பு வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். இந்த தடவை தான் வெள்ளை எள்ளு வந்து ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு வெள்ளை எள்ளு வந்து ரொம்ப நல்லதுங்க. நான் மோஸ்ட்டாக வந்து ஃபுட் ஐட்டமில் வந்து நம்ம தாளித்த சாப்பாட்டுக்கு தான் அதிகமாக சேர்த்துவோம். மற்றபடி வேறு எதுக்குமே அதிகமாக நம்ம சேர்த்த மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரி லட்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறீங்கன்னா அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் தான் அது. அதுக்காக அதை ஃபஸ்ட்டு 1 கப்பு வறுத்து அதை வெள்ளை எள்ளு வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லேசாக ஒரு லைட் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்தா வந்துட்டு கரெக்டாக வந்து இது 1/3 மெஷர்மெண்ட்டுங்க கப்பு. இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எல்லா நட்ஸுமே இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா வந்து வெள்ளை செசமி வெள்ளை எள்ளு மட்டும்தாங்க வந்துட்டு 1 கப்பாக போட்டிருக்கேன். மற்றது எல்லாமே இது 1/3 தான் மெஷர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஸ்தா வந்துட்டு வறுக்கும்போது மேலே இருக்க தோல் வந்து உறிஞ்சி வருங்க. அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு அதை ஒருக்கா நீங்கள் தேய்ச்சி ஊதுனீங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்துடும். இல்லை நீங்கள் அந்த தோல் லைட்டாக வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் அப்படியே போட்டு கூட வறுக்கலாம். அதில் டேஸ்ட்லாம் ஒன்றும் எதுவும் மாறுறது இல்லைங்க எனக்கு. அதனால் இது ஓகே தான். இது வந்து நான் வித்தவுட் சால்ட்டை எடுத்திருக்கேன். அதேமாதிரி பாதாமும் அதே மெஷர்மெண்ட்டு தான். அதுவும் ரொம்ப வறுக்கணுன்ட்டு இல்லை, லேசாக அந்த சூடு வந்தாலே போதும். பாதாம் தனியாக வறுத்து எடுத்துகிட்டு பம்கின் சீடு இன்றைக்கி வந்துட்டு இந்த பம்கின் சீடும் அதே மாதிரி தான். எல்லாமே நீங்கள் போட்டு ஒரு 2 தடவை வந்து பரட்டி விட்டிங்கனாலே போதுங்க. இதை சீடெல்லாம் வந்து ரொம்ப போட்டு வறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ராவாக தான் போடுவாங்க. நான் வந்துட்டு வெளியில் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால லேசாக அந்த சூடு வரும் பார்த்திங்கன்னா, அந்த இதை நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா லேசாக சூடாக இருக்கும். அந்த கையில் பொறுக்கிற மாதிரி சூடு அது இருந்தால் போதும். ஸோ அதையும் எடுத்து வச்சிட்டேன். அதாவது சன்ஃப்ளவர் சீடு நான் போட்டேன். பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 முந்திரி மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுவும் காஃபி பொடிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரட்டினிங்கன்னா போதும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா சீரகம்லாம் ரொம்ப வறுத்துட்டிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர்லாம் போயிடுங்க. சோம்பும் அதே மாதிரி தான். சோம்பு வேணால் வறுக்கலாம் ரொம்ப, பட் நான் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் நான் வறுக்கலாங்க. எனக்கு மீடியமாக இருந்தாலே போதும் அப்படின்னு தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு வந்து பொடியாகவே இருந்தாங்காட்டி நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு லைக் மசாலா மாதிரி இருக்கும், பிரியாணி மசாலா மாதிரி இருக்கும். பட் இது மார்னிங்கில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா சுடுதண்ணி 1 டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஹனி இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டு குடிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சுகர் ஆட் பண்ணாததுனால நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே போட்டு குடிச்சிருவேன். வீக்கெண்ட் அப்படின்னாலே மெயினாக அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவு தான். வாரத்தில் 1 நாள் ஆட்டி வச்சிட்டா போதுங்க. அந்த வாரம் ஃபுல்லாக வச்சு ஓட்டிடலான்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இட்லி அரிசி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா இருந்ததுனால அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். மாப்பிள்ளை சம்பா வந்து 1.5யும் இட்லி அரிசி 1.5 அந்த மாதிரி குவான்டிட்டியில் நான் போட்டிருக்கேங்க. டோட்டலாக வந்து 3 கப் வருதான். ஸோ 1 கப்பு உளுந்து, கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு ஜவ்வரிசி தனியாக தான் அரைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து மறந்தாப்படி அப்படியே தூக்கி கொட்டிட்டேன். சரி என்ன பண்ணுறது, அது பிரிச்சும் எடுக்க முடியாது. அதனால் அப்படியே விட்டுட்டா பரவாயில்ல, அரைச்சிக்கலாம் போ அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டாங்க. இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது ஊர்லேருந்து அனுப்பியிருப்பாங்க. அது கட்டியாக தான் இருக்கும் நல்லா. இதை வந்து உடச்சி தான் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணணும். இது உடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு தாங்க. பட்டு தோசைக்கல்ல போட்டு அந்த பெருங்காயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ண அது அப்படியே மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆகும்போது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சுங்க. ஒரு இத்துணூண்டு தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது வந்து வேணும் நம்மளுக்கு. அடுத்த 1 வாரம் நான் என்ன குக் பண்ணாலும் எனக்கு தேவைப்படும். ஸோ இந்த வீக்கெண்ட் அப்படின்னாலே என்னென்ன இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுவும் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே இதெல்லாம் ரெடி பண்ணிடணுங்க. நான் வந்து சண்டே பண்ணுறதே இல்லை, ரொம்ப லேட்டு தான் என்ன கேட்டால். ஏன்னா சண்டே வந்து எல்லாமே க்ராசரி வாங்கிட்டு வந்து நீங்கள் வைக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர
உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து எல்லாம் செய்யறதுக்கு, அதாவது ஏதாவது இல்லை அப்படின்னா அடுத்த நாள் போய் கடையில் வாங்குறதுக்கெலாம் அன்றைக்கி டைம் இருக்காது. எஸ்பெஷலி நாங்கள் இருக்க பிளேஸில் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் போகணும் இங்கேருந்து கடைக்கே. அதெல்லாம் போகணுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக மூவ் ஆகிருக்கோம். ஸோ அதனால் ஓகே, என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான், என்னென்ன இல்லையோ வீட்டில் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் பண்ணிகிட்ருந்தேன். பெருங்காயம் வந்து ஆல்வேஸ் என்கிட்ட ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி எடுத்து ரெடி பண்ணிட்டேன். அதுவும் நான் ஒரு கட்டி தான் போன தடவை பண்ணியிருந்தேன். இந்த தடவை என்ன பண்ணிட்டேன், 2 கட்டியை ரெடி பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு மாதத்துக்கு வருமே அப்படின்னு சொல்லி நல்லா அமுத்துனேங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டி வந்துட்டு பிச்சு எடுத்துட்டேன். 2வது கட்டி வந்துட்டு முடியல என்னால், அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. தோசை கல்லில் போடாமல் சின்ன பேனில் நீட்டாக எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி அதில் போட்டேன். பரவாயில்லைங்க, ஃபைனலாக நல்லாவே வந்துருச்சு. நல்லா தோசை மாதிரி வந்துடுங்க. லைக் சப்பாத்தி, தோசை இல்லை, சப்பாத்தி மாதிரி வந்துடும். அப்படியே பிச்சு போட வேண்டியதான். லைட்டாக கை வந்து பொறுக்கிற சுட்லேயே பிச்சிடணுங்க. ஆறிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அது வந்து ஹார்டாயிரும். இருக்கிறதுல இதுதான் பெரிய டாஸ்க்கு. பிக்கும்போது என்ன பண்ணணும்னா, அது லைட்டாக சூடாக இருக்கும்போதே எல்லாத்தையும் பிச்சு சின்னதாக போட்டுறணுங்க. அது ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம அரைச்சிடணும். இவ்வளோ தான் இதோட டாஸ்க்கு. ஸோ ஃபைனலாக வந்து அதை பிச்சு போட்டுட்டு அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு வெல்லம் வந்துட்டு எள்ளு உருண்டைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஊரில் வந்துட்டு கருப்பட்டி வந்து பனங்கருப்பட்டி கிடைக்காதுங்க. அது வேற நான் மறந்துட்டேன் அங்கே வாங்குறதுக்கு. ஸோ எனக்கு அது வேற ஒரு பெரிய டென்ஷன் ஆகிடுச்சுங்க. இனி திரும்ப நான் வந்து ஊர்லேருந்து தான் வாங்க சொல்லணும். அது வந்து 2 செலவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே வாங்கிட்டு வந்தேன். இப்போ திரும்ப இங்கே மூவ் ஆனதுனால இங்கே எனக்கு அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. வெல்லம் வந்து துருவி நான் எடுத்து வச்சிட்டேங்க. கம்மியாக தான் நான் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு தான் வெல்லம். 2 கப்பு எள்ளுக்கே நான் 1/2 கப்பு வெல்லம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அதை விடவும் கம்மியாக தான் நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணுறேன். டேட்ஸ் தான் நான் போடுவேன். பாப்பா சரியாக சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறதுனால ஆல்டர்னேட்டிவாக நான் வெல்லம் அதில் கொஞ்சமாக தாங்க இருக்கும். என்ன பேலன்ஸ் இதுக்கு போட்டிருக்கோம், மிச்சம் மீதியாக அதை போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். இதில் வந்து பாதி நிலக்கடலை மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக இதில் போட வேண்டாம் அப்படின்னு தான். ஒரு 1/2 கப்பு, இப்போ 2 கப்பு எள்ளு அப்படின்னா ஒரு 1/2 கப்பு வந்துட்டு நிலக்கடலை சேர்த்திக்கிட்டா போதுங்க. ரொம்ப நிலக்கடலையும் வேண்டாம், ஏன்னா நான் 2 லட்டுலேயுமே நிலக்கடலை சேர்த்த போகிறேன். 2லேயுமே உங்களுக்கு அப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து வந்துடும். அதனால் வந்துட்டு நான் இதில் வந்து ஒரு 1/2 கப்பு மட்டும் நிலக்கடலை போட்டுட்டு எள்ளு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கப்பு வந்து வெல்லம், அதையும் கரெக்டாக மெஷர் பண்ணியே நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து இது எள்ளு உருண்டைக்கு வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப இனிப்பும் இல்லை, ரொம்ப கம்மியான இனிப்பும் இல்லை, மீடியமாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்ததுங்க. நல்லா மிக்சியில் போட்டு அடித்த உடனே பார்த்திங்கன்னா அதுலேயே லைட்டாக எண்ணெய் விடும். அதனால் வந்துட்டு பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு கையில் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். சப்போஸ் மேபி வரல அப்படிங்கிற ஆப்ஷனில் மட்டும் லைட்டாக நெய்யை ஊற்றி நீங்கள் வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து இது நல்லாவே அரைச்சிட்டேன். நான் வந்து நைஸாக இதிலே வந்து பருப்பி மாதிரிலாம் பண்ணுவாங்க, அரைக்கவே மாட்டாங்க. வெல்லத்தை வந்து பாகாட்டி ஊற்றி செய்வாங்க. அது வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாரு. அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, சாப்பிடவே முடியாது. இதுனா கூட ஏதாவது இது சாப்பிட்லாம், அது வந்துட்டு எனக்கெல்லாம் கடுப்பாக இருக்கும். அந்த பாகை காய்ச்சி அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைமுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பட் பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இது வந்துட்டு அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அரைக்கிறது அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருந்த நிலக்கடலையை போட்டுட்டு இதில் வந்து நிலக்கடலை இந்த தடவை ஆட் பண்ணியிருக்கேங்க, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எள், பாதாம், பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் அரைச்சி அந்த சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு இதில் வந்து என்ன பேலன்ஸ் இருக்கோ வெல்லம் வந்துட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இதுவும் நல்லா அரைச்சி இதுவும் தனியாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு மாற்றி எடுத்து வச்சிட்டாங்க. பட் இதில் வந்துட்டு நான் என்ன மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான், அதில் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து தட்டில் போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இது 2 உருண்டையும் உட்காந்து நம்ம உருட்டிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு லேட் ஆகுங்க, அடுத்த வேலை எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு ஒரு பவுலை கொண்டு போய் இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா எப்படியோ பிடிச்சி முடிச்சிருவாங்க.
யார்கிட்டயாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க உருண்டை பிடிப்பாங்க. அதனால் நெய் வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சு. என்னோடது இது வந்து லாஸ்ட்டு பேட்சுங்க. 4 பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, அது லாஸ்ட்டு பேட்ச்சு. ஸோ ஒரு 2 ஸ்பூன் நெய்யை போட்டு உருக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி உருக்கிறதுக்காக அவனில் தூக்கி வச்சுட்டாங்க. அடுப்புலையெல்லாம் நான் வைக்கலை. இந்த கேப்பில்லாம் நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என்னாச்சுன்னா பெருங்காயம் வந்து ஆறிடுச்சு. ஸோ அத்தனையும் தூக்கி அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஃபுல்லாக கொட்டிட்டாங்க. மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சு போச்சு. ஆனால் இதை அரைச்சதுக்கப்புறம் பொடி பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஆஃப் வந்துருச்சுங்க. இது வந்துட்டு ஓகே தான். எனக்கு வந்துட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஒரு பாட்டில் நான் எம்டியாக வச்சுருக்கேன். அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்துச்சு. ஸோ 2 கட்டி பெருங்காயம் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு பாட்டில் வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இல்லையா அப்படின்னா ஒவ்வொன்றா தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து டைம் வந்துட்டு ரொம்ப எடுத்துக்குதா, அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா 2 கட்டியே எடுத்து போட்டேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு எள்ளு உருண்டையை பிடிச்சிட்ருந்தாங்க. என் பொண்ணும் அவங்களும் உட்காந்துட்டு 2 பேர் சேர்ந்து எள்ளு உருண்டை பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதில் எத்தனை உருண்டை காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து நான் எதுக்காக சேர்த்து வைக்கிறேன்னா இந்த மாதிரி இதுக்காக தாங்க. பிளாஸ்டிக்கை விட கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சம் போட்டு வைக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த பாட்டிலையும் நான் த்ரோ பண்ண மாட்டேன். லைக் ஜாம் பாட்டில், ஊறுகாய் பாட்டிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆலிவ்ஸ்லாம் வாங்குவேன் இல்லையா, அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் வாஷ் பண்ணி வச்சு தான் அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே காஃபி பவுடிக்கும் வந்து அரைச்சிட்டாங்க. இந்த கேப்பில் அரைச்சி அதையும் வந்துட்டு சின்ன ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டேன். அதில் வந்துட்டு எழுதி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும், இது வந்து மசாலா அப்படின்னு தான் தோணும். ஸோ நம்ம ஏதோ மசாலா நினச்சி யூஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அதில் எழுதிட்டேன் நான். எள்ளு உருண்டைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் உருண்டையை நான் வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டேங்க. இந்த வேலையும் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்கூலுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திங்ஸ் வந்துட்டு நான் டெமோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் வந்து போன வருஷம் வந்துட்டு நிறைய திங்ஸ் நம்ம போடும்போது பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு ஓகே, தனியாக இது மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இது அமேசான்லேயே இருக்குங்க. அதாவது சாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேபிள் சிரப்பெல்லாம் ஊற்றி கொடுக்குறதுக்கு வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸ் மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஏதாவது பொடி இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ்லேருந்து அரிகனோ பீஸா வந்து செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் போட்டு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு. மெயினாக நான் வந்து சாஸும் மேபிள் சிரப்புக்கும் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 3 ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் 3மே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வெறும் ஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து நான் டெமோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதையும் விட இங்கே வந்து ஸ்கூல்ஸ்லாம் பண்ணிங்கன்னா லேபிள் பண்ணணுங்க. குழந்தைகளோட பேர் போட்டு லேபிள் பண்ணணும். அது வந்துட்டு எனக்கு டெமோவில் வந்து நிஜமாகவே இது சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் அதில் சைஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அழகாக குழந்தையோட பேர் போட்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துடுங்க. இதில் ஆல்மோஸ்ட் 30 ஸ்டிக்கர்ஸ் கிட்டே இருந்துச்சு. நான் வந்து அவளுக்கு வந்து பெட்ஷீட் ஆகட்டும், டிஃபன் பாக்ஸு, லன்ச் பாக்ஸு, பேகு எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க நேம் போட்டு கொடுப்பேன். ஸோ தனியாக எடுத்து எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கிட்டா இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் தயிர் வந்துட்டு டெக்ஸாஸ்லேருந்து நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் போகிற ஹோம்மேட் தயிராக எனக்கு கிடச்சிருச்சு. 10 டைம்ஸ் இதை போட்டு தான் நான் ரெடி பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா என் பாப்பாவுக்கு வந்து தயிர் இல்லாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நான் தயிர் சாதம் கொடுத்தாகணும். அதனால் வந்துட்டு தயிரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருந்தேன். அதுவும் கொஞ்சம் தான் தயிர் இருக்குங்க. சிக்கன்லாம் மேரினேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தயிர் வந்து எனக்கு சீக்கிரம் காலியாயிரும். அந்த டைமில் வந்து தயிர் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த இடத்துல நான் லாக் ஆயிடுவேங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு தயிர் இல்லாத மாதிரி ஆகிப்போகும். அந்த வேலை தயிர் பெறையெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மாவு ஆட்டுறது தான். இதுவும் ஒரு பெரிய டாஸ்க்கு தான் வந்து வைங்களேன். ஏன்னா நான் மிக்சியில் போட்டு ஆட்ட போகிறேன். சீக்கிரமாக ஆட்டிடுவேங்க. மோஸ்ட்டாக ஒரு 15 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு ஜாரை மட்டும் கழுவுனா போதும்.
மாவை வந்து 2 பேட்சாக போட்டு நல்லா ஃபைனாக அரைக்கணும். ஏன்னா மாப்பிள்ளை சம்பா போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இல்லை வெறும் இட்லி அரிசி மட்டும் நான் போட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எனக்கு அரைஞ்சிரும். இதுனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மாவை ஆட்டிட்டு மாவும் தயிரும் நான் அவனில் தாங்க வைப்பேன். அப்போ தான் வந்துட்டு மாவு வந்து புளிக்கும், தயிர் வந்து பிறையாகும். வெளியில் வச்சோன்னா கண்டிப்பாக ஆகாது. டெக்ஸாஸில் வந்து வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஃபுல்லாக ஏசியில் போட்டிருக்கிறதுனால பிறையாகாது. பட்டு இங்கே டென்னிஸியில் நான் வீட்டுக்குள்ளே ஏசியே போடல. பட் அவ்வளோ கூலாக இருக்கும், அதனால் பிறையாகாது. தயிரும் மாவும் புளிக்காது. அதனால் வந்து அவனுக்குள்ளே வச்சு நீங்கள் லைட்டை போட்டிங்கன்னா மார்னிங் வந்து இது ரெடி ஆகிடும். இங்கே நிறைய பேர் இன்ஸ்டா பாட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. டேட் சிரப் பார்த்திங்கன்னா நான் வந்து டேட்ஸை வந்து கழுவி ஒரு 4 விசில் விட்டு 3 கப்பு தண்ணியில் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துட்டேங்க. அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஜீரா மாதிரி உட்காந்து நல்லா காய்ச்சினோம் அப்படின்னா மேலே நுர மாதிரி வரும். அடுத்த 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஓகேங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவும் வந்துட்டு டைட்டாக சாக்லேட் மாதிரி ஆகிடும். நான் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்து ஊற்றி வச்சிட்டேங்க. இன்றைக்கி இந்த வீக்குக்கான என்னோடய மீல் பிளான் வந்து முடிஞ்சுது. இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. பாய்.